கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 7ஆம் முத்திரை முடிந்த அந்த 7ஆம் முத்திரை திறந்த பின்பு நடக்கிற சம்பவங்களை நாம் படிக்கிறோம். அவைகளிலே 7வது தூதன் எக்காலம் ஊதிவிட்டான். அதன் பின்பு 7 வாதைகளுடைய 7 தேவதூதர்கள் எழும்புகிறார்கள். அவர்களும் அந்த 7 வாதைகளும் இங்கே 15, 16 அதிகாரங்களிலே நாம் படித்து விட்டோம். தேவனின் இறுதி நியாய தீர்ப்பின் காலத்தில் நடக்கவிருக்கிறவைகளெல்லாம் இந்த சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. இறுதி காலங்களிலே பாபிலோனை மையப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எழும்பும். அந்த சாம்ராஜ்யத்தை குறித்து தான் இந்த 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஸ்திரீயானவள் யார் என்று 18ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயை ராஜ்யத்திற்கும் அதை ஆளுகை செய்கிற ராஜாக்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 7 கலசலங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் ஒரு கோர்வையாக கடந்த காலங்களிலே நடந்தவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும், இறுதி காலங்களிலே அந்த உச்சக்கட்ட அருவருப்பின் நிமித்தமாக தேவன் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள்ளாக என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இது பரலோக தரிசனத்தை அவர் பார்த்து கொண்டிருந்தாலும் பூமியிலே நடக்கிற சம்பவங்களை பூமியின் வர்ணனையோடு யோவானுக்கு விளக்கப்படுத்துவதும் யோவான் அவைகளை எழுதுவதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது யோவான் பத்மு தீவிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தீவிலே தானே தேவன் பரலோகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், பூமியிலே நடக்கிற அக்கிரமங்கள் நிமித்தமாக உண்டாகக்கூடிய பக்க விளைவுகளையும், தேவனை பின்பற்றுவதனாலே உண்டாகக்கூடிய ஆசீர்வாத சூழ்நிலைகளும் பாதுகாப்பான சூழ்நிலைகளும் அவர் அங்கே ஒரு ஃபிலிம் போல எடுத்துக்காட்டி யோவானுக்கு விளக்கப்படுத்துகிறார். இப்பொழுது யோவானுடைய ஆவி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதுமான தூசணமான நாமங்களால் நிறைந்திருக்கிறதுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிகப்புமான ஆடையை தரித்து, டார்க் ப்ரௌன், டார்க் பர்பிள், இதெல்லாம் பிளாக், இதெல்லாம் அசுத்த ஆவிகளின் கிரிகைகளுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட கலர்கள். இரத்த சிகப்பு, இதெல்லாம் பிசாசின் கிரியைகளுக்கு சொல்லப்பட்ட கலர்கள். இந்த வர்ணங்கள், இந்த நிறங்கள் ஆடையைத்தான் அநேக மந்திரவாதிகளும் தந்திரவாதிகளும் மாயாஜாலம் செய்கிறவர்களும் விக்கிராராதனை செய்கிறவர்களும் விரும்பி உடுப்பார்கள். செய்வினை, மாந்திரீகம் போன்ற காரியங்களை செய்கிறவர்களும் இந்த இருள் நிறைந்த இந்த கலர்களை அதிகமாக உடுத்துவார்கள். இன்னும் அதிகமாக பர்பிள், வயலட் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஊதாப்பூ கலரில் கருப்பு கலந்த ஹை கலராக இருக்கக்கூடிய அந்த வர்ணம் அதிகமாக பிசாசின் ஆளுகை தன்மைக்கு அடையாளமாக, ராஜத்துவத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அதில் லைட்டு கலராக மில்கி கலந்திருக்கும், வெளிச்சம் அதில் பட்ட மாதிரி இருக்கும். அந்த கலர் ராயல் குயின்ஸ் அண்ட் கிங்ஸ் அவங்களாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த வைபவத்துக்கு உடுத்தக்கூடிய ஆடை. இவைகளை தேவன் பிரத்யேகமாக உருவாக்கி இருந்தார். தேவன் தமக்கென எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை பிசாசானவன் தனக்கென்று எடுத்துக்கொள்வது அவனுடைய வழக்கமாக இருக்கும். இன்னும் சற்று ஆழமாக நான் உங்களுக்கு சொல்வேனாகில், ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஆனால் கவனமாக ஒரிஜினலை பழகினவங்களுக்கு இது டூப்ளிகேட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் அந்த ஒரிஜினலோட பழக்கம். ஒரிஜினலை பயன்படுத்துகிறவங்க டூப்ளிகேட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுதான் தேவன் சொல்லுவது. தேவன் கிறிஸ்துவின் சாயலையும் ஒளியின் தூதனானவன் தரித்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் குறைய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காயங்களை பட்டதை போல தனக்கொத்த காயங்களை கூட அவன் உண்டாக்கி கொள்வானாம். அப்படிப்பட்ட அளவுக்கு அந்தி கிறிஸ்துவு என்று பெயர் பெற்ற அந்த பிசாசானவன் விளங்குவான். ஆதலால் நாம் இந்த காரியங்களெல்லாம் வாசிக்கும்போது கண்ணும் கருத்துமாக இவைகளை படித்தால் நமக்கு ஒரிஜினல் ஆண்டவர் தேவன் அந்த காரியங்களை நாம் ஆழமாக கற்றுக்கொள்வதற்கும், நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களிலிருந்து நாம் தூரம் போவதற்கும் அது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும்.
அந்த வேசித்தனமாகிய அந்த ஸ்திரீயானவள் அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரங்கள், விக்கிர ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், கீழ்ப்படிதல் இல்லாமை, அசுத்தமான குணங்கள், எண்ணங்கள், அருவருப்பு, பொறாமை, வெறுப்புணர்வு, கசப்பு, இப்படிப்பட்ட சகல விதமான அருவருப்புகளால் நிறைந்த பாத்திரமாய் காணப்பட்டாளாம். அதை அவள் கையிலே வைத்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீர்கெட்ட அரசியல் அமைப்பை சார்ந்த மதம், சீர்கெட்ட அரசியல் அமைப்பு சார்ந்த இந்த இரண்டுக்கும் இடையான அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு ஆளுமையை பிற்காலத்திலே வர காண்போம். இது மர்மமான பாபிலோனின் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அதிகாரமாக காணப்படுகிறது. அது செல்வந்தரும் கவர்ச்சியாளருமான ஒரு வேசி செந்நிற மிருகத்தின் மீது சவாரி செய்வதை விவரிக்கிறது. இறுதியில் அரசியல் அதிகாரங்கள் அந்த மிருகம் மத அமைப்பிற்கு எதிராக திரும்பி அதை அழித்து கிறிஸ்துவின் இறுதி வெற்றிக்கு அது வழிவகுக்கும். அநேக வேளைகள் நினைப்போம், பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே வந்தாலும் அவைகளையும் தேவன் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ளுவார். நம்முடைய தவறுகளினாலே சில காரியங்கள் நமக்கு பக்க விளைவை உண்டாக்குமே ஒழிய அது தேவ திட்டத்திற்கு பக்க விளைவை உண்டாக்காது. நமது தவறுகளையும் கூட தேவன் தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்வார். ஆதாம் ஏவாள் தவறு செய்தாலும் தேவன் அதை அந்த மனிதர்களை தம்மண்டா இழுத்துக் கொள்வதற்கான சாதகமான வாய்ப்பாகத்தான் தேவன் பயன்படுத்துவார். இவைகளெல்லாம் நாம் கற்று அறியும் போது நமது வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன தடைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் நமது வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக அதை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். நியாயத்தீர்ப்பு கிண்ணத்தை ஊற்றிய தூதர்களில் ஒருவர் மகாவேசியின் கதியை யோவானுக்கு காட்டுகிறார். அவள் அநேக தண்ணீர்களின் மேல் என்றால் பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள் என்றால் அவளுடைய பழக்க வழக்கங்களை, அந்த மகாபெரிய பாபிலோன் தேசத்துடைய பழக்க வழக்கங்களை உடையவர்களாக காணப்பட்டார்கள். அடிமைகளாக இருந்தார்கள் என்றும் சொல்லலாம். பிற்காலத்திலே இது ஒரு போலி மதத்தை, டூப்ளிகேட் மதத்தை உண்டாக்கக்கூடியதாக அமையும். ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட இந்த யோவானானவர் தூசணமான பெயர்கள் எழுதப்பட்டிருந்த அந்த கருஞ்சிவப்பு மிருகத்தின் மேல் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை யோவான் காண்கிறார். அவர் ஊதா மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்களில் ஆடம்பரமாக ஆடை அணிந்து பொன்னிலும் ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அதாவது வெளி தோற்றத்தில் மிக அழகான நேர்த்தியான அலங்கரிப்பாகவும் மனதின் உள் தோற்றத்தில் பலவிதமான அருவருப்பான காரியங்கள் நிறைந்தவளாக அவள் காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய நெற்றியிலே ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, மகாரகசிய பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியின் அருவருப்புக்கெல்லாம் தாயானவளே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடைமொழி பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இது பண்டைய பாபிலோனின் ஆன்மீக வாரிசை அடையாளம் காட்டுகிறதா அமைகிறது. அது தேவனுக்கு எதிரான கலகம், விக்கிரக வழிபாடு மற்றும் ஆன்மீக வஞ்சகத்தின் சின்னமாக மாறுகிறது. பாபிலோனை குறித்து நாம் கடந்த அத்தியாயங்களிலே ஆரம்ப காலம் தொட்டே, நிம்ரோத்தின் ஆட்சி காலம் தொட்டே பாபிலோன் தொன்று தொட்டு வேதத்தோடு பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சற்று ஆழமாக காண்போமானால் தானியேலின் புத்தகத்திலையும் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அடக்கி ஒடுக்குவதிலும் கூட இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் மிகப்பெரிய ஒரு ஆளுமையிலே காணப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களிலேயே அரசர்களை வழிபடக்கூடிய பொற்சிலையை உண்டாக்கினான் அல்லவா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விழுந்து பணிந்து கொள்வதற்காக எச்சரிக்கப்பட்டார்கள் அல்லவா. இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீர்களானால் இந்த பாபிலோன் நகரமானது பலவிதமான கல்ட், மதம் சார்ந்த காரியங்களிலே தன்னையும் இந்த உலகத்தையும் கெடுத்துக் கொள்கிறதாய் காணப்பட்டது என்று பார்க்கலாம். 7-13 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது ஸ்திரீ மற்றும் மிருகத்தை பற்றிய ரகசியத்தை தேவதூதன் யோவானுக்கு விளக்குகிறார். அந்த மிருகம் இருந்தது, இப்பொழுது இல்லை, ஆனாலும் இனி வரப்போகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மற்றும் நித்திய சுபாவத்தின் ஒரு போலியாகவும் ஜீவ புத்தகத்தில் தங்கள் பெயர்கள் எழுதப்படாதவர்களை வஞ்சித்து அந்த மிருகம் அழிவுக்குள் இறங்கும்படியாக விதிக்கப்பட்டிருந்தது. பிசாசானவன் முழு ஆளுகையோடு இருந்தான். ஆனால் குறுகிய காலத்திலே அவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவனால் உரிந்து கொள்ளப்பட்டது. இதை நீங்கள் பார்க்கும்போது சரீர மார்க்கமாக இயேசு கிறிஸ்து பிசாசை அதம் செய்தார். ஆனால் ஆவி மார்க்கமாக பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகளாக பிசாசானவன் சுற்றித் திரிகிறான். அதனால தான் நமது ஆவியிலே மனசாட்சி என்கிற ஒரு உணர்தல் நமக்குள்ளாக இருக்கிறது. அசுத்த ஆவிகளின் ஆதிக்கங்கள் செலுத்தும் போது அந்த மனசாட்சி நமக்கு உணர்த்தும், நமது ஆவி உணர்த்தும். ஆதலால் அந்த ஆவி நிலையிலே முழுவதுமாக பிசாசானவன் அதம் பண்ணப்பட வேண்டும். அதிகாரத்தை எல்லாம் தேவன் உரிந்து விட்டார். அவனுக்கு பரலோகத்திலிருந்த அதிகாரத்தை எல்லாம் உரிந்து விட்டார். சரீர நிலையிலே தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவனை வென்று விட்டார். இனி ஆன்மீக ரீதியாக
அவனை வெல்ல வேண்டும். அதற்கு நம்மையும் அவன் பகடைக்காயாக பயன்படுத்துவான். 9-10 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த மிருகத்தின் 7 தலைகள் 2 விஷயங்களை குறிக்கின்றன. 7 மலைகள் பெரும்பாலும் பண்டைய ரோமின் 7 குன்றுகளுடன் தொடர்புடையவைகளாக காணப்படுகிறது. மற்றும் 7 ராஜாக்கள், 5 ராஜாக்கள் வீழ்ந்துவிட்டனர். ஒருவர் தற்போது ஆட்சி செய்கிறார். இது தொடர்ந்து பாபிலோன் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக எப்பொழுதெல்லாம் துளிர் விடுகிறதோ, ஆதி காலத்திலே என்றால் நோவாவை கொண்டு ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால ஒரு பால் எடுத்து பக்கெட் தண்ணியில் மூழ்கி கழுவுவது போல கழுவி விட்டார். ஆனாலும் பிசாசானவன் ஒட்டி கொண்டு விட்டான். நோவாவின் காலத்திற்கு பின்பாகவே அவருடைய வம்ச வழிகளிலே நாம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பாபிலோன் நகரம் திரும்பவும் மிகப்பெரிய நகரமாக பேறு பெறுகிறது. இப்படி தொடர்ந்து இந்த பாபிலோன் நகரமானது வீழ்வதும் எழுவதும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நாம் பார்க்குறோம். இதை நாம் எரேமியா 50ஆம் அதிகாரத்திலிருந்தும் கூட நாம் வாசிக்கிறோம். இப்படி இந்த மகா பாபிலோன் நகரம் வெளிப்படும். கடைசி ராஜாவாக ஒருவன் எழும்புவான். அப்பொழுது அவன் முற்றுமுடிய பிசாசின் தனங்களை உடையவனாக காணப்படுவான் என்பதை இந்த பகுதி விளக்கப்படுத்துகிறது. 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அந்த மிருகமே 7 ராஜாக்களில் ஒருவரான 8வது ராஜாவாக மாறும். 10 கொம்புகள் என்பவை இன்னும் ராஜ்யத்தை பெறாத, ஆனால் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு கொடுக்கத்தக்கதாக ஒன்று சேரவிருக்கும் 10 எதிர்கால ராஜாக்களை இது குறிக்கிறது. மிருகத்தின் தோல்வி என்பதை நாம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த 10 ராஜாக்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவானவருக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவர் அவர்களை ஜெயிப்பார். ஏனென்றால் அவர் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு என்றும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்றும் நாம் பல வேத பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று விவரிக்கப்படுவார்கள். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். 15 வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது அந்த வேசி அமர்ந்திருக்கும் போது அநேக நீர்கள் மனித குலத்தின் பலதரப்பட்ட கூட்டங்களை குறிக்கின்றன. அநேக தண்ணீர் என்பது மனித குலத்தின் கூட்டங்களை குறிக்கிறது என்று தேவதூதன் விளக்குகிறார். இறுதியில் அந்த மிருகமும் 10 கொம்புகள் உள்ள அந்த வேசிக்கும் எதிராக அது திரும்பும். அவைகள் அவளை வெறுத்து அவளது ஆடைகளை களைந்து அவளது மாமிசத்தை புசித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து என்றால் அந்த தேசம் முற்றுமுழிய அழிக்கப்படும். சர்வ ராஜ்யமாக கருதப்பட்ட அந்த தேசம் முற்றுமுறிய அழிக்கப்படும். தேவன் தமது சர்வ வல்லமையுள்ள நோக்கத்தை நிறைவேற்றவும் சீர்கட்ட அமைப்பை நியாயந்தீர்க்கவும் இந்த பொல்லாத பூமிக்குரிய சக்திகளை தேவன் தனக்கு சாதகமாய் பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். 18ஆம் வசனம், தேவதூதன் அந்த பெண்ணை அடையாளம் காட்டுவதோடு அந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். நீர் கண்ட அந்த பெண் பூமியின் ராஜாக்களை ஆளும் பெரிய நகரமே. யோவானின் வரலாற்று பின்னணியில் இது பேராசையும் அரசியல் ஆதிக்கமும் அதிகாரமும் கொண்ட ரோமானிய பேரரசை நேரடியாக சுட்டிக்காட்டியது போல இருந்தாலும் இது உலகில் சார்ந்த தேவனுக்கு எதிரான எல்லா பேரரசர்களும் ஒன்றிணையக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் உண்டாகக்கூடிய அரசாட்சியாக காணப்படுகிறது. இது காலத்தால் அழியாத எச்சரிக்கையாகவும் விளங்குகிறது. தேவன் தொடர்ந்து தாம் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த காரியங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கலாம். அவன் முன்பு இருந்தான், இப்பொழுது இல்லை, இனிமேல் வருவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இவை எல்லாவற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பிசாசானவனை தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே வேளையில் அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று மிக தீவிரமாக செயல்படுவான் என்றும் வாசிக்கிறோம். சில காலம் அந்த கட்டி வைக்கப்பட்டிருக்கிற பிசாசானவன் அவிழ்த்து விடப்படுவான் என்றும் வாசிக்கிறோம். நாம் எங்கெல்லாம் பிசாசானவனை குறித்து வாசிக்கிறோமோ அதை நாம் கண்ணும் கருத்துமாக அதை நம் மனதிலேயோ அல்லது பேப்பரிலேயோ நோட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை குறித்த ஒரு தெளிவான மனநிலைமை நமக்கு புரிதல் உண்டாயிருக்கும். பாபிலோனின் வீழ்ச்சி என்று சொல்லும்போது பிசாசானவன் தனது உச்சக்கட்ட நிலையிலே கடைசியாக வரவிருக்கக்கூடிய, அதாவது உலகளாவிய ஒரு ராஜ்யமாக உருவாகக்கூடிய அந்த ராஜ்யத்தின் வீழ்ச்சியை பாபிலோனின் வீழ்ச்சி என்று அடைமொழியாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த பூமியிலே அடையாளமாக இஸ்ரவேல் தேசம் இருப்பது போல பிசாசின் ராஜ்யத்திற்கு அடையாளமாக
பாபிலோனிய வீழ்ச்சி இருக்கும். இதை நாம் 18ஆம் அதிகாரத்திலும் ஜெயம் கொள்ளுவதை 19ஆம் அதிகாரங்களிலும் அதன் பின்வரும் அதிகாரங்களிலும் நாம் வாசிக்கும்போது நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே பின்பற்றியோர் எல்லோரும் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலருக்கு இணையாக கருதப்படுகிறார்கள். அதே போல தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு தூரம் போக கிறிஸ்துவை நிராகரிக்கிற எந்த ஒரு மனித ஆன்மாவும் அது பாபிலோனின் அரசாட்சிக்கு கீழ் இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை எப்பொழுதும் நாம் வாசிக்கும் போது ஆவிக்குரிய நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்குரிய அல்லது இது சரீர சூழ்நிலைகளே நாம் உணரக்கூடாது. பூமிக்குரிய சரீர சூழ்நிலைகளிலே புரிந்து கொண்டு அதை ஆவி நிலைக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மாற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொள்வதற்கு அருள் புரிவாராக. ஆமென்.